வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பனி விழும் மலர்வனம் கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கண்டிப்பா மேக்ஸிமம் ட்ரை கொடுக்க நான் ரெடி. நான் கூட போன மாதம் இப்படி ஒரு யூத் டைலாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். கூடவே அதன் காரணகர்த்தாவான மனோவின் முகமும் மீராவின் மனதில் தோன்றி மறைந்தது. லேசாக தலையை உதறிக்கொண்டாள் அவள். சூப்பர், பட் மீரா, இந்த விஷயம் ரகசியமா இருக்கட்டும். நாம என்ட்ரி வாங்கினது வெளியே போனா மற்றவங்க சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம சான்ஸ் போயிடும். நம்ம ப்ரப்போசல் செலக்ட் ஆகி கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். உன் ஸ்டாஃப்ஸுக்கு கூட சொல்ல வேண்டாம். அவங்க பல பேர் கூட பழகிறவங்க. யார்கிட்டயாவது உற்சாகமா சொன்னா கூட தப்பா முடிஞ்சிரும். ரகசியமாவே பண்ணு. ப்ரெசன்ட் பண்ணிட்டு திரும்பி வரும் வரை யாருக்கும் சொல்ல வேண்டாம். கடை பணியாளன் ஒருவன் 2 கொக்கோ கோலா டின்களை ஏந்தி வர, தேங்க்ஸ் என்றபடி இரண்டையும் அவளே கையில் எடுத்து கொண்டவள். நாங்க கிளம்புறோம் கதிரண்ணா, ஏதும் தேவைன்னா கால் பண்றேன் என்றபடி எழுந்தாள். ஆ மீரா, எல்லாருமே டஃப் காம்படிட்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ட்ரை கொடு. அதுக்கப்புறமும் நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கலைன்னா இட்ஸ் ஓகே. நமக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரா இதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகாம ரிலாக்ஸா பண்ணு. எப்போதும் இறுக்கமாகவே பேசும் கதிரின் முகத்தில் இருந்த கீற்றான புன்னகையை அதிசயமாய் பார்த்தவள் வெறுமனே தலையாட்டிவிட்டு திரும்பி நடந்தாள். தனியாக அவளால் இதை சமாளிக்க முடியுமா என்ற பதட்டத்தை மீறி, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ற மனமெல்லாம் உற்சாகத்தில் குதியாட்டம் போட்டு கொண்டிருந்தது. செல்வனிடம் ஒரு கோக் டின்னை கொடுத்துவிட்டு அவன் அருகில் ஏறி அமர்ந்தாள் மீரா. செல்வி, எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணுமே. சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். ஹம்பாந்தோட்டை போயிருக்கியா? ஆமா, ஒரு தடவை நித்துமா, பெரியம்மா, பெரிய தம்பி, சின்ன தம்பி எல்லாருமா மத்தளை ஏர்போர்ட் பார்க்க போயிருந்தோம். தனியா போக முடியுமா? ஆமாம்மா. சனிக்கிழமை என்னை கூட்டிட்டு போறியா? கண்டிப்பா. அதுக்கு என்ன? எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 5 மணி நேரம். சரி, அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அன்னைக்கே திரும்பி வந்துவிடலாம்னு நினைக்கிறேன். சரி, முக்கியமா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ ரகசியத்தை காப்பாத்துவியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்க நிதுமாவும் நீங்களும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வெளியே மூச்சு விடுறேன்? அப்போ வழக்கமா நான் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்னு உன் சின்ன தம்பிக்கு சொல்லுன்னு நானா சொன்னேன்? மீரா கண் சிமிட்டி குறும்பாய் கேட்க திருதிருத்தான் அவன். அது அது சின்ன தம்பி தான். சரி சரி விடு. ஆனா இந்த விஷயத்த நீ சின்ன தம்பிட்டையும் சொல்லக்கூடாது. புரிஞ்சதா? சரிம்மா, நான் சொல்லல. சிரிப்புடன் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து மொபைலில் இமெயிலை ஓபன் செய்து ஆர்வமாய் அந்த நிகழ்வினை பற்றி படிக்க ஆரம்பித்தாள் மீரா. ஞாயிறு காலை மனோ வீடு கலகலவென்றிருந்தது. மனோ கூட ஹாலுக்குள் அங்கும் இங்கும் பிஸியாய் இருப்பவன் போல ஓடிக்கொண்டிருந்தான். ஜான்சன் மனைவி சரளாவையும் அழைத்து கொண்டு அன்று காலையிலேயே வந்து விட்டிருக்க, அன்று விருந்துக்கென சக்தியையும் அழைத்து வந்திருந்தார்கள். டேய், உன் சின்னவனை பார்த்தா எனக்கு கனடால இருக்காங்களே உன் மாமி, அவங்க சாயல் தெரியுதுடா. பார்க்க பார்க்கத்தான் புரியுது. அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவனை நோட்டமிட்டபடியே கருத்து தெரிவித்தார் ஜான்சன். மாமி, எங்க பாட்டாவோட அம்மா போலவே இருப்பாங்கன்னு சொல்வாங்க. அவங்க பேரும் மனோன்மணிதான். ராஜவேல் சிரித்தார். அட ஆண்டவா! ஏன் அங்கிள், எவ்வளோ மேன்லியா இருக்க? என்ன போய் பாட்டி மாதிரின்னு சொல்றீங்களே? இதுக்குள்ள எனக்கு அவங்க பேரை வேற வச்சு சதி பண்ணியிருக்காங்க. அப்பாவிடம் நேரடியாக சொல்ல முடியாதவனாய் பொதுப்படையாய் பொங்கினான் மனோ. அட போடா, பரம்பரை சாயல் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன் அங்கிள், ஆதி யார போல இருக்கான் சொல்லுங்க? அவன் உன்னை போல இல்லையே. அதான் தெரியுமே. அவனோட முகம் இல்ல. ஆனா அவன் பேசுற விதம், நடை எல்லாமே உங்க பாட்டாதான். இதெல்லாம் நல்லா இல்ல அங்கிள். அவன் பாட்டா போல, நான் பாட்டாவோட அக்கா போலையா? அவன் முகத்தை திருப்பிக் கொள்ள, நான் யார போல இருக்க என்றபடி ஹாலுக்குள் ஓடி வந்தாள் நித்யா. நீ யார போலவும் இல்ல. உன்னை மார்க்கெட்ல இருந்து அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. மனோ, அவனுக்கு பொறாம. நீ அப்படியே உங்க அம்மா சாயல்டி கண்ணம்மா என்று அவள் பின்னாலேயே வெளியில் வந்த சரளா அவள் கன்னத்தை கிள்ளி ஆறுதல் படுத்தினார். ஆன்ட்டி, நீ பாவம்னு சமாளிக்கிறாங்க. அப்படியே மகிழ்ந்து போகாத. கூல், ரெடி. அத்தை எல்லாரையும் சேர் எடுத்துட்டு வேப்ப மரத்துக்கு கீழே வர சொல்றாங்க என்றபடி சக்தியும் அங்கே வந்து சேர்ந்தாள். அண்ணி, கேட்டிங்களா? சில பேர் அத்தையம்மா போலவே இருக்காங்களாம். இனிமேல் நாம மனோத்தியன் என்ற பெயரை அபய் சண்முகின்னு பேர் மாத்திடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மனோவின் முகத்தை பார்த்த சக்தி குபீர் என்று சிரித்துவிட அவளையும் முறைத்தவன். போதும் சிரிச்சது. எல்லாரும் சேர் எடுத்துட்டு வாங்க.
என்றபடி எழுந்து மூங்கில் கூடை நாற்காலிகள் இரண்டை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கிக் கொண்டு நடந்தான். அவன் பின்னாலேயே தானும் 2 நாற்காலிகளை தூக்கிக் கொண்டு நடந்த நித்யா. வேலை வேலை வேலை, ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, அத்தையம்மாவான மனோவுக்கும் வேலை என்று முணுமுணுக்க சேர்களை தலைமேல் தூக்கி நித்யாவை அடிப்பது போல சுழற்றியபடி, பொறந்தது பனையூரு மண்ணு, மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று என்று அவனும் பாடினான். வேணாம் மனோ, அந்த காஸ்டியூம்ல உன்னை கற்பனை பண்ணி பார்க்கவே சகிக்கல. நித்யா சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். சனியன, ஏன்டா அவட்ட பல்பு வாங்கிட்டே இருக்க? ஆதிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அனைவரும் கார் பார்க் அருகே இருந்த வேப்பமர நிழலுக்கு வந்து கையோடு கொண்டு வந்திருந்த மூங்கில் நாற்காலிகளை விரும்பிய இடங்களில் போட்டுவிட்டு அமர்ந்து கொண்டனர். 3 கல் வைக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு மீன், இறால், நண்டு, கணவாய், மரவள்ளி வற்றல் என மிதக்க கம கமவென்று கொதித்து கொண்டிருந்தது. ஓடியற்கூழ் அதை நீண்ட மரக்கரண்டி ஒன்றை கொண்டு துழாவிக் கொண்டிருந்தார் சித்ரா. எப்போதாவது ஒரு தடவை இப்படி நண்பர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும் ஒடியற்கூழ் காய்ச்சப்படும் அரிய வைபவம் அவர்கள் வீட்டில் நடக்கும். ஆகவே அன்றும் வழக்கமான உற்சாகத்துடன் அவர்கள் ஆவலாக மர நிழலில் அமர்ந்து கொண்டனர். சரளாவின் அருகில் அமர்ந்து கொண்ட நித்யா, ஆன்ட்டி, உங்களுக்கு ஒரு ஆளை காமிக்கவா என்று மனோவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி மீராவின் புகைப்படத்தை காண்பித்து கொண்டிருந்தாள். ஒரு தடவை முறைத்துவிட்டு எந்த ரியாக்ஷனும் காட்டாதவனாய் அடக்கி கொண்டு ஜான்சன் அங்கிளின் அருகில் அமர்ந்திருந்தான் மனோ. ஆதி சக்தியோடு அமர்ந்து பேச்சில் மூழ்கி போயிருந்தான். நித்தோ, உன் ஆள் செம ஸ்பாட்டா பேசுறான். நாளைக்கு நீ போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போ, பார்க்கணும் போல இருக்கு. அது சரி, அவனுக்கு கூழ் இல்லையா? ஜான்சன் கேட்டார். தேங்க்யூ, அவங்கள இன்னைக்கு சமைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அம்மா. செல்வி கூழ் குடிச்சதும் கூழையும் லஞ்சையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். நித்யா சொல்லி முடிக்கவில்லை. அடுப்பின் அருகில் இருந்த சுள்ளிகளில் ஒன்றால் அவளுடைய காலில் பட்டென ஒரு அடி விழுந்தது. அம்மா, ஏமா அடிக்கிற என்று அவள் அலற, எத்தனை தடவை சொல்லியிருக்க அவனை செல்வின்னு கூப்பிடாதேன்னு. ஆம்பளை பையன் அவன், அவனுக்கும் வயசாயிடுச்சுல்ல. ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா? செல்வி செல்வின்னு அவனை கூப்பிடுறது நல்லாவா இருக்கு? தாயார் அவளை கண்டித்த நேரம் வெட்கமாய் புன்னகைத்தபடி கையில் ஒரு பெரிய பையை தூக்கி கொண்டு செல்வன் உள்ளே நுழைந்தான். மா, அடிக்கிறதுனா உன் அரம்பு புள்ள மனோன்மணியை அடி. அவன்தான் செல்வின்னு பேர் வச்சவன். நீ அவனை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியே. அழும்பவளைப் போல கால்களை தேய்த்து விட்டு கொண்டாள் அவள். அவள் சொன்னதே தன் காதில் விழாதது போல. அண்ணி, கூல் ரெடின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு ஆதி கூட கடலை போடுறீங்களே. சக்தியை வம்புக்கு இழுத்து அன்னையின் கோபக்கடையில் இருந்து தப்பிக்க முனைந்தான் மனோ. உங்க செல்வன் தான் கூழை பலா இலையில தான் குடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சார். நான் இல்ல. செல்வி, டேய், இங்க பலா விலையை எங்க தேடி கண்டுபிடிப்ப? லூசாடா நீ? அதெல்லாம் கொண்டு வந்துட்டு சின்ன தம்பி, இதோ கழுவிட்டே இருக்கேன், ஒரே நிமிஷம். அது வேற ஏதும் இலையா இருக்க போகுதுடா. எங்க எடுத்துட்டு வந்த? நம்ம சந்துல இருக்கிற கோவில்ல தான் பலாமரம் இருக்கே. சொல்லியபடி இலைகளை சித்ராவிடம் தந்தவன் மனோ அருகில் அமர்ந்தான். அங்க பலாமரம் இருக்கா என்ன? இதுக்காகத்தான் சொல்றது, மழைக்காகனாலும் கோவில் பக்கம் ஒதுங்கி இருக்கணும். கோபமாய் மனோவை முறைத்த அன்னையார் பெரியதொரு பாத்திரத்தில் ஆவி பறக்கும் கூழை ஊற்ற பலா இலையில் தொன்னைகள் செய்வது எப்படி என்று அவர்களுக்கு வகுப்பெடுத்தார் ஜான்சன். நாவை அள்ளி போகும் சூட்டில் இருந்தாலும் வட்டமாக அந்த பாத்திரத்தை சுற்றி அமர்ந்திருந்து பலா விலைகளால் கூழை அள்ளி அள்ளி பூ பூ என ஊதியபடி சுவைக்க ஆரம்பிக்க சற்று நேரம் அங்கே ஊதும் சத்தமும் உண்ணும் சத்தமும் மட்டுமே கேட்டு கொண்டிருந்தது. இந்த ஒடியல் கூழ் நல்ல ஸ்டார்டடா தம்பி. குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல பசிக்க ஆரம்பிக்கும் பார். பலருக்கு இதோட பக்குவம் கை வர்றதில்ல. எனக்கு எப்போ கூழ் குடிக்கும் போதும் எங்க பெரியப்பா ஞாபகம் வரும்டா, ராஜவேல் ஜான்சனிடம் சொன்னார். நானும் அங்க அடிக்கடி நினைச்சுப்பேன் அந்த மனுஷனை. அப்போ எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆமா, எங்க பெரியப்பா கடையில வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிப்ப. அப்புறம் தானே தெரிஞ்சது நீ சைட் அடிக்கத்தான் அங்க வந்தேன்னு. என்ன அங்கிள், மலரும் நினைவுகளா? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றது? அதெல்லாம் சொல்லக்கூடாத நினைவுகள்டா. ஆன்ட்டி, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. அந்த காலத்துல மானிப்பாயில இருந்த பொண்ணுங்கள்ல இவங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணு இருக்க முடியாது. உங்க அப்பாவையும் சேர்த்து தான் சொல்ற. அட என்னம்மா நீ, அதெல்லாம் அவன் டிபார்ட்மெண்ட். நான் ஏகபத்தினி விரதன். யாருப்பா பத்மினி? நான் பெற்ற பெண்ணே. வேண்டாம். அங்கிள், நீங்க ஆன்ட்டியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
ஆதி சந்தேகம் கேட்டான். பின்ன இவனுக்காக நாங்களும் சேர்ந்து மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சோம். பெரியப்பா கடையில நின்னு பார்க்கும்போது சரளா உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு வர்றது தெரியும். அவ்வளோ பேரும் சைக்கிளை எடுத்துட்டு ஆனைக்கோட்டை ஷார்ட்கட் வழியா கொக்குவுல போய் காத்துட்டு நிப்போம். இவங்க மறுபடியும் கிராஸ் பண்ணி போறதை இவன் பார்க்கணும்னு கொடுமைடா. ஹ! அப்புறம் எப்படி லைவ சொன்னீங்க? எப்படி பத்திக்கிச்சு? அ இவர் பார்க்கிறது மட்டும்தான். எங்க சொன்னாரு? நான் தான் லெட்டர் எழுதி இவங்க அப்புறம் எப்படி லவ்வ சொன்னீங்க? எப்படி பத்திக்கிச்சு? அ இவர் பார்க்கிறது மட்டும்தான். எங்க சொன்னாரு? நான் தான் லெட்டர் எழுதி இவங்க கடையில சாப்பாடு வாங்க வந்தவ போல கையில குடுத்தேன். அப்பவும் அத உடைச்சு படிக்க தெரியாம பேக்கு போல நின்னுட்டு இருந்தார் என்று சரளா போட்டுடைத்தார். அது ஆனந்த அதிர்ச்சிடா. விடுறா. சொல்லிக்கோங்க, சொல்லிக்கோங்க. ஆனா ராஜு, அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் பிரச்சனை வெடிச்சப்போ, உங்க பெரியப்பா மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா, நாங்க சேர்ந்தே இருக்க மாட்டோம். பதிலுக்கு அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியலைன்னு அடிக்கடி நினைப்பேன்டா. நாம் என்ன பண்ண முடியும்? அவருக்கு அவ்வளோ சீக்கிரத்துல ஹார்ட் அட்டாக் வரும், போய் சேர்ந்துடுவார்ன்னு யார் எதிர்பார்த்தா? யாரப்பா இந்த பெரியப்பா? நீங்க எங்ககிட்ட சொன்னதே இல்லையே. அவர் நீங்கள்லாம் பிறக்கும் முன்னே இறந்து போயிட்டாருடா. திரு பெரியப்பான்னு சொல்வாரே சித்தப்பா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. எங்களுக்கே தூரத்து சொந்தம். பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அவ்வளோவா என்கிட்ட சொன்னது இல்லையேப்பா. நான் பிசினஸ் பின்னால ஓடுன ஓட்டத்துல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல நேரம் இருந்ததா என்ன? என்னோட பழைய ஃபோட்டோ ஆல்பங்கள்ல இருக்கலாம். சித்ரா அந்த ஆல்பங்கள் எதையும் எரிஞ்சுடலையே. இல்லங்க. மேல பெட்டுல போட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஃபோட்டோ எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல. பார்க்கணும். பாட்டாவோட அண்ணாவாப்பா? ஒண்ணு விட்ட அண்ணா. கல்யாணம் பண்ணிக்கல. மானிப்பாயில ஒரு சைவ உணவகம் வச்சிட்டு இருந்தார். நான் இவன் அப்புறம் ஜெர்மனியில இருக்கானே சுந்தரம் அவன்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம் தவிர மீதி நேரம் அங்கேயே தான் இருப்போம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒவ்வொன்றும். நாங்க எடுத்து சாப்பிட்றது அவருக்கு தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாதவர் போலவே இருப்பார். ஒரு சொல் அதட்டினதில்ல. கூழ் குடித்து வயிறு நிறைந்து விட்டது. தாமதமாக சாப்பிடலாம் என்று எல்லோரும் சொன்னதில் செல்வனிடம் மீரா வீட்டுக்கு கொடுத்தனுப்பிவிட்டு பழைய ஆல்பங்களை தூசு தட்டி நினைவுகளை புரட்ட ஆரம்பித்தனர் ராஜவேலும் ஜான்சனும். மனோவின் மனதின் உற்சாகம் சுத்தமாய் வடைந்து விட்டிருந்தது. இதுதான் அந்த விடுபட்ட பெட்டியா? ஒரு பாதி அழிந்து போன ஆல்பத்தில் பெரியப்பா தோ இருக்கார் பார், இது நான் தெரியுதா என்ற ஒரு புகைப்படத்தை காட்டி அப்பா உற்சாகம் கொள்ள எட்டி பார்த்தவன் ஒல்லியான மனிதரின் அருகில் பாடசாலை சீருடையுடன் நின்ற அப்பாவையும் நண்பர்களையும் இனம் கண்டு கொண்டான். அவனுடைய தந்தையின் முகத்தில் இருந்த சிரிப்பு அன்று கேஷியர் டேபிளில் அமர்ந்திருந்த அப்பாவிடம் இருந்ததைப் போலவே அடி மனதில் இருந்து வந்த புன்னகையாய் இருந்தது. அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் ஆதி, நித்யா மற்றும் தன்னுடைய 10 வயதுகளில் எடுக்கப்பட்ட ஆல்பம் ஒன்றை எடுத்துக்கொண்டு டிவி இருந்த சின்ன ஹாலுக்கு வந்தான் அவன். நான் பிசினஸ்க்கு பின்னாடி ஓடின ஓட்டத்துல உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இருந்ததா என்ன? ராஜவேலின் குரல் அவன் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்காத ஏக்கத்துடன் மறந்து போவதை விட காலம் கழித்தாவது கிடைத்துவிட வேண்டும். முன்பே அப்பா மனம் விட்டு பேசியிருந்தால் எப்போதோ அவர் ஆசைக்கு பிள்ளைகள் எல்லோருமே துணை நின்றிருப்பார்களே. அவர் என்ன எண்ணத்தில் சுரபியை வாங்கியிருப்பார்? எதற்காக அதை அவன் ஏற்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்? எல்லாம் இப்போது அவனுக்கு புரிந்தது. அதை அவன் தூக்கி எறிந்தபோது அவர் மனம் என்ன வேதனைப்பட்டிருக்கும்? அவனுக்கு ரொம்பவும் வலித்தது. இது முழுக்க முழுக்க அவன் தவறும் இல்லைதான். இருந்தாலும் எனக்கு பிசினஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னேனே. மீரா அன்று சொன்னது இப்போது தெளிவாக புரிந்தது. மனசுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தால் இப்படி விலகி இருப்பது சாத்தியப்பட்டிருக்காது. அவன் படிப்பை தேர்வு செய்தான். அதுதான் அவன் ஆசை. மீராவும் அப்படித்தான் தன்னுடைய ஆசையை நோக்கி போனாளா? லா 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 பாடியபடியே படியேறி வந்தான் செல்வன். என்ன சின்ன தம்பி, தனியா உட்கார்ந்திருக்கீங்க? கேட்டபடி அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். உங்களுக்கு நான் ஃபோன் பண்றது மீராம்மாக்கு தெரிஞ்சிருக்கு என்று கேட்டாங்க. அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுப்பா. அவன் உதட்டை சுழித்தான். குழந்தை மனசு தம்பி, பாவம். டேய் வேணாம். ஒரு நிமிஷம் பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி யோசித்தவன், செல்வி ஒன்று பண்றியா என்று அவனிடம் கேட்டான். என்னது? சனிக்கிழமை நீ அவளை எப்படியாவது என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரணும். மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ நான் எப்படி? அதுவும் சனிக்கிழமை? சனிக்கிழமைக்கு என்ன? அன்னைக்கு நாங்க ஐயையோ உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க மீராம்மா. மாவனே. அவன் புறம் திரும்பி அமர்ந்து கொண்டான் மனோ.
பிரசன்டேஷன் ஞாயிறு காலை என்பதாக போடப்பட்டிருந்ததால் மாலையே பயணித்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஹோட்டலில் அன்றிரவு தங்கி அடுத்த நாள் பிரசன்டேஷன் முடிந்து திரும்ப வேண்டிய இக்கட்டு மீராவுக்கு ஏற்பட்டிருந்தது. சனி மாலை. வசி, பயமா இருக்குடா. நான் சரியா பிரசன்ட் பண்ணிருவனா? அங்க பெரியவங்க எல்லாரும் வந்து பிரசன்ட் பண்ணும்போது நான் பல்பு வாங்கிடுவேனோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நித்து, நீ பார்த்தல்ல என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் ஓகேவா தானே இருந்தது? பேக் எல்லாம் எடுத்து வாசல்ல தயாராக வைத்துவிட்டு வசியும் நித்யாவும் இருந்த அறைக்குள் வந்து கூடை நாற்காலியில் சுருண்டு கிடந்தபடி புலம்பிக் கொண்டிருந்த மீராவை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் வசி. ஏன் மீரா, ரொம்ப பயமா இருக்கா? பின்ன கை காலெல்லாம் உதறுது. ஒன்றும் ஆகாது, போ ப்ரெசன்ட் பண்ணு. கிடைச்சா லக், இல்லைன்னா லேர்னிங்னு எடுத்துப்போம். ஃப்ரீயா விட்றி. டேய், இந்த நேரம் பிலாசபி பேசிட்டு இருந்தா கொன்னுடுவேன். கூட ஒரு உருப்படியான ஆள் இருந்தாலாவது பரவாயில்ல. நான் செல்வனை வேற கூட்டிட்டு போறேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வேற. செல்வி ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவான், நல்லா பாடுவான். நீ இந்த டிராவலிங்கை செமையா என்ஜாய் பண்ண போற பாரு. நித்யா வாய் விட்டு சிரித்தாள். இவன் ஒரு சனி கிரகம், நீ அவன் துணை கிரகம். என்னை பத்தி யாராவது நினைச்சு பார்க்கிறீங்களா? கெக்க பிக்கன்னு என்னடி இழிப்பு? மீரா கடுப்பாகிவிட்டாள். கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக போகிறாள், கொஞ்சமாவது நம்பிக்கை கொடுக்கலாம் இல்லையா? அதை விட்டுவிட்டு சிரித்து கொண்டே இருந்தால். மீரு, கார் வந்துடுச்சு பாரு. சுபா பாட்டி வாசலில் இருந்து அழைக்கும் சத்தத்தில் குதித்தெழுந்தவள், இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு உங்க 2 பேருக்கு முன் பல்லு இருக்காது, சொல்லிட்டேன் என்று கோபமாய் அறிவித்தபடி போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் திரும்பி விடுவிடுவென நடந்தாள். வாசலில் சுபா பாட்டி ஏற்கனவே அவளது பையை காரில் ஏற்றி விட்டிருந்தார். ஆகவே படபடக்கும் பதற்ற மனதோடு அவரை ஒரு தடவை அணைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தவளின் பின்னே, ஆல் தி பெஸ்ட் டி, சேஃப் ஜேர்னி என்ற நித்யாவின் குரல் கூவியது. உதடுகளை அழுந்த மடித்தபடி அவளுக்கும் கையசைத்தவள் வேன் கதவு திறந்திருக்க, செல்வி, என் பேங்க பின்னாடி போட்டுட்டியா என்று கேட்டபடி உள்ளே ஏறி அமர்ந்தாள். கிளிக்கிட்ட கதவு மூடிக்கொள்ள வெளியே நின்றிருந்தவர்களுக்கு அவர்கள் கண் மறையும் மட்டும் கையசைத்தாள். கல்யாணமாகி புகுந்த வீடு போற பொண்ணு கூட இப்படி சீன் போட மாட்டா. குரலை கேட்டு திகைத்தவள் செல்வி என்ற கேள்வியுடன் அப்போதுதான் டிரைவர் ஆசனத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அடுத்த கணம் ஆனந்தம், அதிர்ச்சி, அழுகை, கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவள் முகம் பதிவு செய்ய ஆரம்பித்தது. மனோவின் முகமும் அஷ்ட கோணலாக மாறி அவளது உணர்வுகளையே பிரதிபலித்து கொண்டிருந்தது. செல்வன் எங்க? ஏன் செல்வி கூட மட்டும்தான் வெளியே போவையோ? ஏன் கூடெல்லாம் கார்ல வந்ததே இல்லையா? அவன் கோபமாய் கேள்வி கேட்டான். விளையாடாதீங்க மனோ, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகணும். செல்வன் எங்க? அவன் அவளை தேடி வந்தது ஆனந்தமாய் இருந்தாலும் இரவு 11 மணிக்கு முன்னே ஹோட்டலை சென்றடைய வேண்டுமே என்ற தவிப்பு அதை தின்றது. அந்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்தா ஆகாதா? அவன் அடுத்த கேள்வியை தொடுக்க ஐயோவென்று இருந்தது அவளுக்கு. நேரம் காலம் தெரியாமல் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு கொண்டிருக்கிறானே இவன். மனோ, நான் ஹம்பாந்தோட்டை போறேன். முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. நாளைக்கு முடிஞ்சதும் நானே உங்களை தேடி வரேன். ப்ளீஸ் இப்ப செல்வனை கூப்பிடுங்க. ஓஹோ, அவ்வளவு தூரம் தனியா கிளம்புறவங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையோ? செல்வனை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்த போல. எல்லாம் தெரிந்து கொண்டு வந்துதான் அவளிடம் வம்பு வளர்க்கிறானா? அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. வீட்டு வாசலில் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்று வீராப்பாக இருக்கும் மனிதருக்கு நான் ஏன் சொல்லணும்? ஏண்டி, நான் தான் உன் பின்னால ஒவ்வொரு நாளும் வரனே. நீ என்ன பார்த்துட்டு இருந்ததானே? பேசணும்னு தோணுச்சா உனக்கு? நீ பேசாம விரைப்பா போனா நான் எப்படி உன் வீட்டுக்கு வர்றது? கார்ல பின்னாடி வரும்போது உங்க மூஞ்சியே எனக்கு தெரியாது. எந்த தைரியத்துல நான் வந்து பேசுறது? நீ தானடி முதல்ல வெட்டிட்டு கிளம்புன. நீ தானே மறுபடியும் வந்து பேசி ஆகணும். ஏன் பேசல? இப்ப கூட நான் தானே வந்திருக்கேன். நீ எனக்காக என்னடி பண்ண? அவன் முகம் உண்மையிலேயே வாடி டீச்சர் முகம் பார்க்கும் குழந்தையின் தோற்றத்தை காட்ட பொறுக்க முடியாமல் எழுந்தவள் முன்புறம் எட்டி அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். சாரி. ஒரு கணம் அவன் கையில் ஆட்டம் கண்டு நேரானது கார். எதையும் சொல்லிட்டு செய்டி பிசாசே. அவன் பதற்றத்தில் வார்த்தையை விட்டு விட்டான். உங்களுக்கு போய் பாவம் பார்த்தனே, என்ன சொல்லணும்? அவள் மறுபடி கோபம் கொண்டாள். என்ன வாகிலும் பேசட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் என்று கோபமாய் எண்ணியபடி ஜன்னல் புறம் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சாரிடி குட்டி, இன்னொன்னு கிடைக்குமா? அவன் குரல் கிறங்கியது. ஒரு மண்ணும் கிடையாது.
அவளது உதடுகள் இறுக மூடி கிடக்க, கண்கள் பிடிவாதமாய் ஜன்னல் புறம் விரித்தன. நான் தான் உன் கூட ஹம்பாந்தோட்டம் வரப்போறேன். என்னது? நிஜமாவா? ஆ, அதெப்படி? செல்வனுக்கு நான் புக் பண்ணினேனே. இல்லையே, உன் பேர் கொடுத்து 2 சிங்கிள் ரூம் தான் புக் பண்ணியிருந்த. செல்வன் பேர் கொடுக்கல. நான் செக் பண்ணேன். அண்ட் தென் வசி ஃபோன் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணான். நிஜமாவா? வசி எரும சொல்லவே இல்ல? காலையில் இருந்து அவர்கள் சிரித்து கொண்டே இருந்ததன் அர்த்தம் இப்போதுதான் புரிந்தது அவளுக்கு. நெஞ்சில் பூத்த ஆனந்தம் அப்படியே அவள் கண்களிலும் உதடுகளிலும் வழிந்தது. என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? முன்னாடி வா. வேன் நிற்கவும் தயங்காமல் ஓடி சென்று அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் அவள். அவன் பௌத்தாலோகமா வத்த நோக்கி வேனை திருப்பவும், எக்ஸ்கியூஸ் மீ, எங்கய்யா போறீங்க? லேட்டா கிரஃப் வரப்போகுது. அப்புறம் டிராஃபிக்ல மாட்டிப்போம். அவளது பதட்டத்தை அவன் லட்சியம் செய்யவில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். மூட்டு வாடி என்று உல்லாசமாய் பதில் வந்தது அவனிடம். சரிதான், உடலிலும் மனதிலும் ஏற்பட்டிருந்த பரவசத்தை மீறி லேசான பதட்டமும் அவளிடம் வெளிப்படவே செய்தது. உதடுகளை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். வேன் அபார்ட்மெண்ட் ஒன்றின் பார்க்கிங்கில் போய் தஞ்சமடைந்தது. அங்கே அவனுடைய வயலட் கலர் காரை கண்டதும் இது இவனுடைய அபார்ட்மெண்ட்டாகத்தான் இருக்கும் என்று அவள் யோகித்தாள். போகும்போது என் காரை எடுத்துட்டு போலாம். இந்த வேனை டிரைவ் பண்ண கடுப்பா இருக்கு. பேசியபடியே அவளை ஏறக்குறைய இழுத்து கொண்டு லிப்டுக்குள் நுழைந்து 3ஆம் தளத்தை அழுத்திவிட்டு கைகளை குறுக்காய் கட்டிக்கொண்டு குறும்பு விழிகளால் அவளையே ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவன் பார்வையில் சிவந்து போனவளாய் அங்குமிங்கும் கழுத்தை திருப்பி சமாளித்து கொண்டிருந்த மீராவோ உள்ளூர இரத்த ஓட்டம் ஹைவேயில் ஓடுவதைப் போல உணர்ந்தாள். லிப்ட் வாய் திறந்ததும் அவளது கைகளை பற்றியபடியே வெளியே வந்தவன் வீட்டு கதவை திறந்து அவளை உள்ளே திணித்து தானும் நுழைந்து கதவினை மூடினான். அதன் பிறகு என்ன நடந்தது என்று அவளுக்கு நினைவில்லை. ஏண்டி, என்ன சொன்ன? நமக்கு செட் ஆகாதா? நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா? உடனே நீ வெட்டிட்டு கிளம்பிடுவியா? கேள்விகளின் நடுவே அவளை மூச்சுக்கு தவிக்க வைத்தபடி அவள் மேல் உதடுகளை ஊர்வலம் போகவிட்டவனுடைய கைகள் தாறுமாறாக அவள் மேல் உரிமை எடுத்து கொள்ள ஒட்டுமொத்தமாய் நிலை குலைந்து போனாள் மீரா. அவனை பதிலுக்கு ஆக்கிரமிக்க துடித்த மனதை அறிவு அடக்க பிரயத்தனப்பட்டு அவனை விலக்க முயன்றாள் அவள். இதெல்லாம் தப்பு. மறுப்பு கூட முணுமுணுப்பாகவே வெளிவந்தது. அவனை தடுக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாத நிலையில் ஒரு சொட்டு கண்ணீர் முணுக்கென அவன் கழுத்தில் விழுந்து உருள வேகமாய் நிமிர்ந்தவன் கண்களில் ஒரு சங்கடமான முறைப்பு வந்து குடியேறியது. தான் இப்படி கட்டுப்பாடு இழந்து போவேன் என்று அவனும் எதிர்பார்த்திருக்கவில்லை போலும். அவளை பிடித்து சோஃபாவில் தொப்பென்று போட்டுவிட்டு அவன் விறுவிறுவென அறைக்குள் மறைந்துவிட நடந்ததை நம்பவியலாமல் அதிர்ந்தவள் எக்ஸ்கியூஸ் மீ என்ற கடுப்பாய் கத்தினாள். பேசாம உட்காரு என்று உள்ளிருந்து அதே டோனில் பதில் வந்தது. என்ன ஒரு தைரியம்! பண்ணதெல்லாம் அவரு, கோபம் மட்டும் அவளிடமா? கொய்யால, உனக்கு கை காலை ஒழுங்கா வச்சிருக்க தெரியலைன்னா நானா பொறுப்பு? அவள் குதித்தெழுந்து அவனை தேடி புறப்பட எத்தனிக்க அவன் மறுபடியும் வெளியே வந்தான். பதற்றம் மறைந்திருந்த அவனுடைய முகத்தில் இப்போது லேசான வெட்க சிவப்பு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. சாரி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அசடு வழிந்தபடி அவன் மன்னிப்பு கேட்டதில் கோபம் மறைந்து அவளுக்கும் சிரிப்பு வந்தது. சீன் போடுறது மட்டும் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ஓகே தான். அவன் முகவாயை இருபுறமும் பிடித்து ஆட்டினாள் அவள். நான் எங்கடி சீன் போட்டேன்? நான் டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி. அவன் முறுக்கி கொண்டான். கிழிச்சிங்க. பண்ற சில்லுண்டித்தனமெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சார் வெளியே போடுற வெட்டி சீனை பார்க்கணுமே. நானா இருக்கிறது உன்கிட்ட மட்டும்தான் செல்லம். முடியல. சரி சரி, ஓட்டாத. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்னது? காலை நீட்டு காட்டுறேன். யோ, மெட்டி எல்லாம் இப்பவே போடக்கூடாதியா? எனக்கு தெரியும், நீ க்ளோஸ் பண்ணு. அப்ப காலை நீட்ட முடியாது. அப்படியா? நீட்ட மாட்டியா? நீட்ட மாட்டியா என்றபடி அவள் கையை பின்புறம் முறுக்கி வைத்து கொண்டு இடுப்பில் கூச்சமூட்ட ஆரம்பிக்க, ஐயோ நான் நீட்டுறேன் என்று அலற ஆரம்பித்தாள் அவள். அது என்று சிரித்தபடி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவள் காலை பற்றியவன் கையில் வைத்திருந்த பெட்டியை திறந்து தங்கத்திலால் தங்கத்தினால் ஆன ஒற்றை சங்கிலி ஒன்றை அவளது வலது காலில் மாட்ட ஆரம்பித்தான். அவளுடைய குதிகாலை பற்றி அப்படியும் இப்படியும் திருப்ப கூச்சத்தில் துள்ளி அவளை ஒற்றை காலை குறுக்காக போட்டு அழுத்தி பிடித்தபடி ஒரு வழியாய் மாட்டி முடித்தான். அவன் முடித்த பிறகு அந்த வலது காலை தூக்கி ஆராய்ந்தாள் மீரா. மிக மெல்லிய நூல் ஒன்றின் தடிப்பே ஆன தங்கச் சங்கிலி அழகாய் அவள் வலக்காலை தழுவி நின்றது.
உனக்கு என்ன வாங்குறதுன்னே தெரியலடி. கடைக்காரங்கிட்ட கேட்டேன். ஒரு காலுக்கு மட்டும் போடுற போல செயின் வாங்கி குடுங்க. ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்றவங்கன்னா அழகா மேட்ச் ஆகும்னு சொன்னான். எனக்கும் உன் காலுக்கு அழகா இருக்கும்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா? ஆ ரொம்ப. பட் நான் கொலுசு போட்டதே இல்லையா? அதான் ஒரு மாதிரியா குறுகுறுன்னு இருக்கு. 2 நாள் போட்டுரு பழகிரும். கழட்டவே கூடாது. சரியா? ஆ தேங்க்ஸ். எப்புடி கால் கட்டு போட்டு உன்னை அடக்கிட்டேன் பாத்தியா? மனோ கண் சிமிட்டி சிரித்தபோதுதான் அவன் சொல்வது அவளுக்கு புரிந்தது. ஏய் சிரிப்பும் முறைப்புமாய் எழுந்து அமர முயன்றவளை அப்படியே அழுத்திக் கொண்டு அந்த மென்பழுப்பு தங்க நூல் தழுவிய பிரதேசத்தில் உதடு பதித்தான் மனோ. சிறிது நேரத்தில் முத்தங்களுக்கிடையில் இடைவெளி குறைய மறுபடி சூடாக ஆரம்பித்த சூழ்நிலையை உணர்ந்ததும் பட்டென குதித்தெழுந்தாள் மீரா. போலாம் மனோ. மெலிதான அவள் குரலும் கரகரத்ததோ. புன்னகையோடு எழுந்தவன் அவளது கையை பற்றி இழுத்து கொண்டு காரை நோக்கி விரைந்தான். அவன் பின்னாலேயே இழுபட்ட மீராவின் மனமும் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தது. வலக்காலில் உணர்ந்த குறுகுறுப்பு எங்கெங்கோ சுற்றி சேர வேண்டிய இடம் சேர்ந்தது போல் இருந்தது. இதுதான் கால்கட்டோ? யோ யோ இந்த பாதை அந்த வீட்டோட போய் முடியுதுயா? எல்லாமே குறுகலான வீதிகளாய் இருக்க பிரதான வீதிக்கும் தனியார் வீதிக்கும் அந்த நடுநிசியில் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியவில்லை. வள்ளென்று குரைத்து கொண்டு ஒரு வற்றல் நாய் வேறு ஓடி வர காரை ரிவர்ஸில் திருப்பி மீண்டும் பிரதான வீதிக்கு வந்தான் மனோ. ஏயா வழி சரியா தெரியாமலையா? பெரிய இவர் போல காரை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க? கடவுளே, நான் ஹம்பாந்தோட்ட போய் சேருவனா பிரசன்ட் பண்ணுவனா? புலம்பிக் கொண்டிருந்தவளை கடை கண்ணால் முறைத்தான் அவன். உண்மையில் மனோ ஹம்பாந்தோட்ட சென்றது வாழ்நாளில் ஒரே தடவைதான். பாதை சரியாக ஞாபகம் கூட இல்லை. ஆனாலும் அவளோடு நீண்ட தூரம் பயணிக்கும் த்ரில்லை செல்விக்கு விட்டுத்தர அவன் தயாராக இல்லை. ஹைவே தானே சமாளித்து விடலாம் என்ற தைரியம்தான். 2 மணி நேரம் ஹைவேயில் சமாளித்து ஓட்டியாயிற்று. கொஞ்சம் ரூரல் அமைப்புக்கு வந்ததும் கொஞ்சம் குழப்பம் வந்திருந்தது. எதிரில் ஒற்றை வெளிச்சத்தில் இருளை விரட்டி கொண்டிருந்த கடை ஒன்றில் வழி கேட்டுவிட்டு வலப்புற பாதையில் திரும்பினான் அவன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. ஹேய், இனி எனக்கு வழி தெரியும். சரியான டைமுக்கு உன்னை கொண்டு போய் விடுறேன், நம்பு. நம்புறேன். அவளுடைய முக சுளிப்பை பார்த்து சிரித்தபடி ஸ்டீரியங்கை சுழற்றினான் அவன். உன் வாழ்நாளில் சிறந்த இரவு எது என்று யாரும் கேட்டால் அவன் இந்த இரவைத்தான் சொல்வான். லேசான கூதல், சுற்றிலும் மை இருட்டு, வழி தெரியாமல் சில பல சொதப்பல்கள் நிகழ்ந்தாலும் கிண்டலும் சீண்டலும் சிரிப்புமாய் அந்த இரவு மேலும் மேலும் அழகாகிக் கொண்டே வந்த அதிசயத்தை அவன் அப்போதும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். லைட்டா பசிக்கிறா போல இல்ல? எனக்கும் அதிசயமாய் அவளும் ஆமோதித்தாள். வழி தெரியாத பதட்டமும் இருட்டு முன் பாதி வழி தாண்ட வேண்டும் என்ற எண்ணமும் இவ்வளவு நேரமும் பசியை மறைத்து வைத்திருந்தது. இப்போதுதான் திறந்து விட்டிருக்க வேண்டும். கமகமவென பசித்து தொலைத்தது. கொஞ்சம் நீட்டாக இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை மீரா கை காட்ட காரை ஓரங்கட்டி இறங்கி சென்றார்கள். அங்கிருந்த ஒரே சர்வர் பையன் பரோட்டாவும் சிக்கனும் மட்டுமே இருக்கிறதென்று கை விரித்தான். சரி, அதையே கொண்டு வா என்று ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார்கள். அங்கே ஓரமாய் இன்னொரு குடும்பமும் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அவர்களும் பயணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேனில் வந்திருந்தார்கள். சற்று நேரம் மீராவின் குரலை காணோமே என்று பார்த்தவன் வலது காலை தூக்கி கால் மேல் காலாக போட்டுக்கொண்டு பாதத்தை அசைத்து அசைத்து சங்கிலியை ரசித்து கொண்டிருந்தவளை கண்டதும் குறும்பு தலை தூக்க அக்கம்பக்கம் பார்த்து யாரும் பார்க்கவில்லை என உறுதி செய்து கொண்டான். பிறகு செருப்பை சரி செய்பவன் போல மேசையின் கீழே குனிந்தவன் அவள் காலை பிடித்து தன் புறம் இழுத்து சங்கிலி தழுவி இருந்த இடத்தில் பட்டென ஒரு முத்தம் வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல நிமிர்ந்து அமர்ந்து கொண்டான். ஒரு கணம் அதிர்ந்து விழித்து அவனுடைய சிரிக்கும் விழிகளை எதிர்கொள்ள இயலாமல் விழிகளை தாழ்த்தியவள், காவாலி, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா என்று முனங்கினாள். கேட்கல. அவனுக்கு அவளுடைய கண்ணை பார்க்க சிரிப்பு பொங்கி வந்தது. காவாலின்னு சொன்ன. நானா காவாலி? கொழும்பு யூனிவர்சிட்டி லெக்சரர்மா, ஞாபகம் வச்சுக்கோ. சப்பா, ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ண ஃப்ராடு பேசுகிற பேச்சப்பாரு. அடி பாவி, நானா கரெக்ட் பண்ண? நீ தாண்டி என்ன? அவன் மேற்கொண்டு என்ன சொல்லியிருப்பானோ. சர்வர் ஆவி பறக்கும் பரோட்டாக்களோடு வந்து தற்காலிகமாக அந்த சண்டைக்கு ஒரு தொடரும் போட்டான். மீதி 1 மணி நேரமும் அதே சிரிப்புடன் கழிய
அவர்கள் ஹோட்டலை சென்றடைந்த போது இரவு 12:30 மணி ஆகியிருந்தது. அறைக்குள் செல்ல முன் அறைக்குள் செல்லும் முன் அவன் கையை இறுக பிடித்தபடி அவள் சொன்ன தேங்க்ஸும் குட் நைட்டும் சில கணங்களுக்கு அவனை அங்கேயே தேக்கி வைத்திருந்தது. சின்ன ஈகோ திரைக்கு பின்னே தான் இத்தனை சந்தோஷங்களும் சுவடே இல்லாமல் ஒளிந்திருந்ததா? தூங்கி போன பின்பு முதட்டில் சிரிப்பு அப்படியே உறைந்திருந்தது அவனுக்கு. காலையில் மீராதான் அவனை எழுப்பிவிட்டாள். டார்க் பிளாக் டைட் ஸ்கர்ட்டும் பேர்ல் நிறத்தில் ஷர்ட்டும் அணிந்திருந்தவள் தலையை முழுதும் வாரி போனி டெயில் போட்டு கொண்டிருந்தாள். அழகா இருக்குடி. ச்சு, நானே டென்ஷனா இருக்க, நீங்க வேற. நீ கலக்குவ பார். சிரித்தபடியே அவளுடைய கையை தன்னோடு கோர்த்து கொண்டான் மனோ. பிறகு காலை உணவுக்கு போன போதும் அது முடிந்து மண்டபத்துக்கு போன போதும் அவனை ஒட்டி கொண்டே அவள் நடந்து வந்ததை அவன் உணர்ந்தே இருந்தான். செல்வியோடு வந்திருந்தால் வெளியே நிமிர்வாய் காண்பித்து கொண்டாலும் உள்ளுக்குள் இந்த பயம் அவளுக்குள் இருந்திருக்கும் தானே. தான் வந்ததை எண்ணி அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. சுற்றிலும் பெரிய தலைகளே காட்சியளித்ததில் அவனே கொஞ்சம் பதட்டம் அடைந்திருக்கும் போது அவள் பயந்ததில் அதிசயம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபையின் எஸ்டிஜி பற்றிய நிகழ்வு என்பதால் அவனும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். காரணம் எம்டிஜி தொடர்பான தேசிய மட்ட குழுக்களில் அவனும் பணியாற்றி இருக்கிறான் தானே. ஒவ்வொருவரும் அஜெண்டாவை தனித்தனியாக பிரித்து உலகத்தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விதிமுறைகளின் அடிப்படையில் நிகழ்வினை நடத்துவோம் என்ற ரீதியில் தான் பிரசன்ட் செய்து கொண்டிருந்தனர். மீராவின் முறை வந்தபோது தயக்கமாக மேடை ஏறியவள் சில நிமிடங்களிலேயே சகஜமாகிவிட்டாள். அவள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை தீமாக வைத்தே சகல நிகழ்வுகளையும் வடிவமைத்ததை விளக்கிய போது என் அவள் என்பதை மீறி என் மாணவி என்று அவன் உள்ளம் பெருமையை பூசிக்கொண்டது. முடித்துவிட்டு திரும்பி வந்தவளின் கையை இறுக பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டான் அவன். அவன் எதிர்பார்த்தபடியே தெரிவான 5 கம்பெனிகளில் WKCயும் ஒன்றாக இருந்தது. ஆனால் அடுத்த படிநிலை டீட்டெயிலான அஜெண்டா மற்றும் முழு நிகழ்வுக்குமான கொட்டேஷன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. எப்படியாவது அடுத்ததையும் தாண்டி தெரிவாக வேண்டும் என்ற எண்ணம் ஏதோ தன் காரியம் போல அவனுக்குள் முளைத்திருந்தது. ஆனால் மீராவுக்குள் அதெல்லாம் இருந்தது போல தெரியவில்லை. இவ்வளவு தூரம் வந்ததே போதும் என மயக்கத்தில் இருக்கும் பொம்மை போல அசைந்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வந்து லிப்டுக்குள் திணித்தான் அவன். அதற்காகவே காத்திருந்தவள் போல பாய்ந்து அவனை அணைத்தவள் கன்னம் கன்னமாக முத்தமிட ஆரம்பித்தாள். தேங்க்யூ மனோ, நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணி இருப்பனோ தெரியல. ஏ லூசு, எல்லாம் முடிஞ்சது போல பேசுற. இனிமே தான் விஷயமே இருக்கு. முதல்ல அதை எப்படி முடிக்கிறதுன்னு யோசி. எனக்கு இதுவே போதும்னு இருக்கு மனோ. இனிமே தனித்தனியா போட்டோகிராஃபி, கேட்டரிங், டேக்கர், ஈவன் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுக்கணும். இது எல்லாமே இன் ஹவுஸ்லேயே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சரி வரும். நாங்கள் அநேகமாக எல்லாமே அவுட் சோர்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே போதும். ஹே லூசு, இந்த விஷயத்தில் எப்போ மனம் உள்ள இறங்கினானோ அவன் ஜெயிக்காம போக மாட்டான். நீ உங்களுக்கு எதெல்லாம் வீக்கான ஏரியான்னு திரும்பி போகும்போது சொல்லு, நாம பார்த்துக்கலாம். ஆஹா, குறும்பாய் விழி திருப்பி அவளை அடிப்பது போல கை ஓங்க லிஃப்ட் திறந்து கொண்டது. அவசரமாய் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு செக் அவுட் செய்தவர்கள் மீண்டும் காருக்கு வந்து சேர்ந்தனர். மீண்டும் பயணம் கொழும்பு நோக்கி ஆரம்பித்தது. இப்ப சொல்லு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் உண்டு? கேட்டரிங், போட்டோகிராஃபி, டெக்கரேஷன், அப்புறம் அஜெண்டாவில் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது கேட்டரிங்கும் போட்டோகிராஃபியும். இந்த இவெண்ட்டை 2 பேர் மட்டும் கவர் பண்ண முடியாது. ஒரு டீமே தேவை. அதையும் அவுட் சோர்ஸ் பண்ணணும். பிறகு கேட்டரிங், அவங்க கொடுத்திருக்கிற சஜஷன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் கான்டினென்டல், அதையும் அவுட் சோர்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது இன் ஹவுஸில் பண்ணுறவங்களை விட எங்கள் ரேட் குறைய சான்ஸே இல்லை. நாம் ட்ரை பண்ணலாம். வசி சொன்னது போல கிடைச்சா லக், கிடைக்கலைனா லேர்னிங். ஃப்ரீயாக விடுங்க என்றாள் அவள் அவனுக்கு ஆறுதல் சொல்பவள் போல. 2 நாட்கள் கழிந்திருக்கும். வழக்கம் போல விரிவுரைகளை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்து இமெயில்களை செக் பண்ணிய மனோத்தியன் ஒரு இமெயிலை கண்டதும் முகம் மலர்ந்து அவசர அவசரமாய் திறந்து படிக்க ஆரம்பித்தான். சாதிச்சிட்ட மனோ. கைகளால் தன் தோள்களை தானே தட்டி கொண்டவன் யாருக்கோ டயல் செய்து பேசிவிட்டு பிறகு மீராவின் தொலைபேசிக்கு அழைத்தான். ஹே ரவுடி, எங்க இருக்க? ஹாய் காவாலி, நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். இப்போ உடனே புறப்பட்டு வெளியே வா. நாம் ஒரு மீட்டிங்க்கு போகிறோம். கமான் குவிக், 11 மணிக்கு அங்கே இருக்கணும்.
சிஸ்டமில் தான் வெளியே போவதை பதிவு செய்துவிட்டு அவுட் போர்டையும் மாற்றிவிட்டு வேக வேகமாய் காரை நோக்கி நடந்தான் அவன். சொன்னது போலவே மீராவும் கிரீஸி வாசலில் காத்து நின்றாள். எங்க போறோம்னு சொல்லியா ப்ளீஸ்? ஓகே, நாம மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை பார்க்க போறோம். எதுக்கு? மண்டு, உனக்கு ஃபோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் பிரச்சனை தானே? ஆமா, ஆனா எனக்கு புரியல மனோ. இங்க எதுக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. அவள் பரபரத்தாள். லூசு, எஸ்டிஜியின் முக்கியமான தீமே இளைஞர்களோட பங்களிப்பை டெவலப்மெண்ட் உள் வாங்கிறது தான். இந்த எஸ்டிஜி கான்ஃபரன்ஸுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் WKC கூட பார்ட்னர் பண்ண முடியுமான்னு ஹெச்ஓடி கிட்ட கேட்டிருந்தேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நாம ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க நமக்காக ஃபோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டை பொறுப்பெடுத்துக்க போகிறாங்க. இதுதான் அக்ரிமெண்ட். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் போலத்தான் இது. சூப்பர் குட்டிமா. அவன் கன்னத்தில் பளிச்சென முத்தம் வைத்தவள். வாவ், ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோட பார்ட்னர் பண்ணுறோம்னா அங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்பா. சூப்பர். அவள் மிகவும் உற்சாகமானாள். அண்ட் எங்களுக்கு 15 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புறதாக ஹெச்ஓடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. அவங்களோட லெக்சர்ஸும் பிளானிங்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. யோ, நிஜமாவே உங்களுக்கு மண்டை முழுக்க மசாலா இருக்கு. ஆவ், தேங்க்யூ தேங்க்யூ. அவர்கள் நினைத்ததைப் போலவே 15 மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு திட்டமிடலில் உதவி செய்யும் பொறுப்பில் ஒரு பேராசிரியரும் நியமிக்கப்பட்டது. அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. தாங்கள் அந்த நிகழ்ச்சியை கவர் செய்யவென திட்டமிட்டவைகளை எடுத்து சொன்னாள் மீரா. நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்கு மேல் அதிகமா எங்களோட டார்கெட் குரூப் யூத் என்றதால எஸ்டிஜி கோல்ஸை ஃபேஸ் பண்ணி ஃபோட்டோ மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஃபோட்டோ பூத் பண்ணலாம்னு இருந்தோம். இதுக்குன்னே ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணி உடனடியாக அப்டேட் பண்ணி அவங்கள டேக் பண்ணலாம். எஸ்டிஎஸ் எஸ்டிஜெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஸ்லோகன்ஸ் டேக்லைன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்னு பிரேக் டைமில் அவங்களுக்கு சின்ன சின்ன காம்படிஷன் நடத்தி குட்டியாக கிஃப்ட்ஸ் தரலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒன்று கூடுற இடம்ங்கிறதால எல்லோருமே ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவாங்க. ஆளுக்கு செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டா டிஸ்டர்பன்ஸ். அவங்களோட செல்ஃபியை விட அட்ராக்டிவான ஒரு ஐடியா வேணும் எங்களுக்கு. அப்படின்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க விரும்புகிறவங்க எங்கள் டீம் கிட்ட வருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதை தவிர வேற என்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்க முடியுமோ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்க. நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணலாம். 2 நாட்களில் முழு பிளானோடு யூனிவர்சிட்டி டீம் WKC டீமை சந்திப்பதெனவும் இரு தரப்பினரும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருவதெனவும் முடிவெடுத்து விடை பெற்று மீராவை மீண்டும் அலுவலகத்தில் விட்டு வந்தவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் அவர்களுக்கு கிடைக்க இது மட்டும் போதாது என்ற எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. காரணம், கேட்டரிங் பெரிய விஷயம். உலக நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு உணவு கொடுக்க இன்னொரு நிறுவனத்தை அவுட் சோர்சிங் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள கம்பெனி மிகப்பெரிய பலவீனமாகப்படும். காரணம், தெரிவான 4 கம்பெனிகளும் ஜாம்பவான்கள். இதற்கு என்ன செய்ய முடியும்? இதற்கு மேல் கிரீசியில் கேட்டரிங் செக்ஷனை உருவாக்கி உரியவர்களை ரெக்ரூட் பண்ண முடியுமா? என்ன செய்ய முடியும்? அன்று மாலை வீட்டுக்கு வரும்போதும் அவன் மனதில் அது ஓடிக்கொண்டே இருந்தது. தானும் உள்ளே நுழைந்த பிறகு தோல்வி என்பது அவனால் நினைத்து பார்க்கவே முடியாததொன்று மாறியிருந்தது. அவளது ஆசை, ஆர்வம், திறமை அத்தனைக்கும் பிரமாதமானதொரு வாய்ப்பு எதிர்கொண்டு அழைக்கும் போது கை நழுவி விடுவது எவ்வளவு வருத்தமானது. ஆனால் இதற்கு என்ன தீர்வு? மாலை சிக்னலில் நின்று கொண்டிருக்கும் போதும் இதுவே அவன் மனதை குடைந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் மனதின் ஓரமாய் சின்னதாய் ஒரு குரல், ஏன் மனோ, இதற்கான தீர்வு உன்னிடம் இருக்கிறதென்று உனக்கு முன்னமே தெரியுமே என்று சொல்லி மறைந்தால் போல் இருந்தது. அடுத்த கணமே காரை ஓரம் கட்டிவிட்டு பீச்சில் இறங்கிவிட்டான் மனோ. ஓரமாய் கிடந்த பெஞ்சில் அமர்ந்து கொண்டு பொங்கும் கடல் அலைகளை பார்த்தபடி அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். ஏன் நாமே அந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் ஆகிவிடக்கூடாது? இப்போது சுரபி அவனிடம் தானே இருக்கிறது. அப்பாவோடு பேசிவிட்டால் மட்டும் போதும். அவர் உற்சாகமாய் களத்தில் இறங்கி விடுவார். ஆனால் எப்படி கேட்பது? போ மனோ, கேள். உங்கள் வாழ்க்கைக்காக ஆசைகளை மனதிலேயே புதைத்து கொண்ட அப்பாவுக்கு உதவி செய்ய முடியவில்லை. மீராவுக்கேனும் உதவி செய்தாக வேண்டும். ஒருவேளை இந்த முயற்சி அப்பாவுக்கு கூட மன நிறைவை கொடுக்க கூடுமே. அவன் மனம் சொல்வதை கேட்பதாக முடிவெடுத்தான். நேராக சுரபிக்கு காரை விட்டவன் தந்தையின் முன்னே போய் அமர்ந்தான். முதலில் அவனை கேள்வியாய் பார்த்து கொண்டிருந்தவர் முதலாவதாக சர்வதேச மாநாடு ஒன்றுக்கு கேட்டரிங் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். பாரம்பரிய உணவுகளும் சர்வதேச தர உணவுகளும் கொண்ட
ஒரு முழு மெனு தயாரிக்க வேண்டும் என்று அவன் சொல்ல சொல்ல மிக ஆர்வமாய் கேட்டு கவனிக்க ஆரம்பித்திருந்தார். தமிழ் பாரம்பரிய உணவுகள் செய்வது எங்களால் முடியும். ஆனால் சர்வதேச தர உணவுகள் மற்றும் சிங்கள பாரம்பரிய உணவுகள் செய்வது என்பது கடினம். எங்களிடம் அதற்குரிய ஆட்கள் இல்லையே என்று சொல்லிவிட்டு அவரும் சிந்தனையில் ஆழ்ந்தார். ஏதாவது கேட்டரிங் ஸ்கூல் கிட்ட கேட்டு பார்க்கலாமாப்பா? ஆனா அவங்களுக்கு நாம பணம் கொடுக்க முடியாது. செய்யலாம்ப்பா, ரொம்ப நல்ல ஐடியா. ஸ்வர்ணாஸ் எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க பணம் எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கல. நான் கேட்டு பார்க்கவா? ப்ளீஸ். அந்த நொடியே ஃபோன் செய்தவர் சர்வதேச தர உணவுகள் மற்றும் சிங்கள பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பதில் ஸ்வர்ணா நிறுவனத்தின் உதவியை கோரினார். மறுமுனை சம்மதம் சொல்லி இருக்க வேண்டும். முகம் அப்படியே மலர்ந்து இவன் முகத்திலும் புன்னகை பூத்தது. என்ன சொன்னாங்கப்பா? அதுக்கு என்ன, பண்ணிடலாம்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாள்ல முழு செலவுக்கும் கொட்டேஷன் தராங்களாம். எங்க பேர்லயே இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது நல்ல எக்ஸ்போஷர் என்றதால வேற எதையும் எதிர்பார்க்கலையாம். சூப்பர். டேய் தம்பி, நாமளும் 2 நாள்ல தமிழ் முஸ்லிம் பக்கம் இருக்கிற பாரம்பரிய உணவுகள், அதுவும் கான்ஃபரன்ஸ்ல சர்வ் பண்ணக்கூடியது எதுன்னு லிஸ்ட் போட்டு அதுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணணும். நிறைய வேலை இருக்குடா. உங்களுக்கு 2 நாள் போதாதா? போதும். இந்த கொட்டேஷன் விஷயம் நானே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கே லிஸ்ட் ரெடி பண்ணிட்டா நாளைக்கே விலை விசாரிச்சு கொட்டேஷன் ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு நீங்க போகும்போது நானும் வர்றேன்ப்பா. நாளை எனக்கு ஃப்ரீ தான். நிஜமாவா சொல்ற? ஆமாம்ப்பா. அவனுக்கும் சிரிப்பு வந்தது. சரி, அப்ப நான் இப்பவே வேலையை ஆரம்பிக்கிறேன். மறுநாள் தந்தையும் மகனுமாய் கடைகள் எங்கும் ஏறி இறங்கி கொட்டேஷன் ரெடி பண்ணும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். சில சமயம் இவர் தாங்கள் அறிந்திருந்த தந்தைதானா என்று மனோவுக்கே சந்தேகமாக இருந்தது. ஆனால் அவரை இவ்வளவு உற்சாகமாக பார்ப்பது சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லாவற்றையும் ஈடு கட்டி விட்டது போல அவனுக்குள் ஒரு திருப்தி. மனோ, முன்னாடி எல்லாம் பெரியப்பா கடைக்கு சாமான் வாங்குறதுல இருந்து சில சமயம் சில பலகாரம் செய்யறது வரை நான் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் அழகான கனவுன்னா அதுல ரெஸ்டாரண்ட் தான் வரும். சரி, வாழ்க்கை கூப்பிட்ட திசையில ஓடியாச்சு. இனிமே எனக்காக வாழலாமே. பழசையே நினைச்சிட்டு இருக்காம பழைய சந்தோஷத்தை மறுபடியும் வாங்கிடலாமா என்னதான் சுரபியை வாங்கினேன். புரியுதுப்பா. ஆனா நான் நினைச்சது நடக்கவே இல்லை. அப்போ போல நான் இள ரத்தம் இல்லையே. இப்போதைய ட்ரெண்டை என்னால பிடிக்க முடியல. அதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறவும் எனக்கு பிடிக்கல. பழைய உற்சாகம் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை மனோ. நீதான் எங்க வீட்டிலேயே புதுசா யோசிக்கிறவன். உன்னால ஏதும் செய்யக்கூடுமான்னு நினைச்சுதான் அத. அப்பா, சாரிப்பா, வேணாம். எனக்கு எதுவுமே விளக்கம் சொல்லாதீங்க. உடைந்து போனவனாய் அவன் முணுமுணுக்க ஒரு சொட்டு கண்ணீர் துளி அவன் கண்களுக்குள் திரள ஆரம்பித்தது. இல்லப்பா, சொல்லிடணும். ஆதி பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டான். நீ படிப்பு பக்கம் போன. அதில் எனக்கு ரொம்ப பெருமை. நீ பெரிய ஆளாகணும். பேர் போன ப்ரொஃபஸர்னு உன் பேர் எல்லாருக்கும் தெரியணும். அப்படித்தான் நான் நினச்சேன். நீயும் உன் பிஸ்னஸ் ஆர்வத்தை காமிச்சுக்கிட்டதே இல்லையே. எனக்கு தெரியலப்பா. 2 பேருக்கும் பிஸ்னஸில் பங்கு கொடுத்து அடிச்சுக்க விட வேண்டாம்னு தான் அந்த மாதிரி சொத்தை பிரிச்சேன். சுரபையை நிமிர்த்த உன்னால முடியும்னு நான் நம்பினேன். உன் ஆசை எனக்கு எப்படி தெரியலையோ, என் ஆசையையும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. நீயா புரிஞ்சுக்கணும்னு நினச்சி உன் மேலே கோபத்தை காட்டிட்டேன். சாரிப்பா. அப்பா, வேணாம்ப்பா. கன்னங்களில் கண்ணீர் முத்துக்கள் உருள அவரை இறுக்கி கொண்டான் மனோ. சுரபிக்கு புது பிளட் ஏற்றுவோம்ப்பா. மீரா கூட சேர்ந்து இனிமே நீங்க தான் பிஸ்னஸ் பண்ண போறீங்க. அவங்க பண்ற விழா எல்லாத்துக்கும் நாம கேட்டரிங்கை பார்த்துக்கலாம். அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் ஐடியா மேக்கரா உங்க கூடவே இருப்பேன். இனிமேலாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க பண்ணணும்ப்பா. எங்களுக்காக ஓடிட்டே இருந்தீங்க. இப்ப நாங்க வளர்ந்துட்டோம். உங்களுக்காக உங்க கூட ஓடி வர எங்களால முடியும். லேசாய் நடுங்கும் விரல்களால் அவனை வருடி கொடுத்தார் ராஜவேல். 2 வாரங்களின் பின் காலை 11 மணி இருக்கும். முகம் முகாமைத்துவ பீடத்துக்குள் மனோத்தியனை தேடிக்கொண்டு வெகு வேகமாய் ஓடி வந்து கொண்டிருந்தாள் மீரா. முகம் முழுக்க மகிழ்ச்சி பூத்து கிடந்தது. ஆனால் அவளுடைய அவசரம் அவள் தேடி வந்தவனுக்கு புரிவதாக இல்லை. கதவு மூடி கிடந்தது. சோஃபாவில் அமரக்கூட பொறுமையற்று அவனுக்கு ஃபோன் செய்தாள் அவள். ஹலோ. ஹலோ, ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ரகசிய குரலில் பதில் சொல்லி அவள் சொல்வதை கூட கேட்காமல் கட் செய்துவிட கடுப்பாகி போனவள் மீண்டும் அழைத்தாள். இந்த தடவை அழைப்பு துண்டிக்கப்பட்டது. வெறியாகி போனவள் புலிக்குட்டி போல கோபத்தில் மூச்சு வாங்கியபடி சோஃபாவில் புதைந்தாள். ஆர்வமாய் ஒரு விஷயம் சொல்ல வந்தால் இப்படியா கடுப்படிப்பான்? 1/4 மணி நேரம் அவளை காத்திருக்க வைத்து கதவு திறந்தபோது
உள்ளிருந்து ஒரு மாணவி சின்ன புன்னகையோடு வெளியேறி போனாள். WTF. யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணாம அந்த பொண்ணோட தனியா என்ன டிஸ்கஷன் வேண்டி கிடக்கு? அவன் முகத்தில் சிரிப்பு நன்றாகவே விரிந்தது. அடியை, அபாண்டமா பேசாதடி. நீ கூட இப்படி இதே ரூம்ல இருந்திருக்க. இல்லைன்னு சொல் பார்க்கலாம். ஓஹோ, அவளும் நானும் ஒண்ணா? அவ பாவம் டவுட் கேட்க வந்திருந்தா. நீ அதுல திரிய போட்டு பத்த வைக்காம என்ன விஷயத்துக்காக அம்மையார் இப்படி நேர்லயே தரிசனம் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லு. மறந்துட்ட. அடி சொல்லிட்டீனா? அது SDS வேர்ல்டு யூத் கான்ஃபரன்ஸை நடத்த போறது WKC தான். ஷர்ட் காலரை இழுத்துவிட்டு சிரித்தாள் அவள். ஆஹா, எருமையே, இதை முன்னாடியே சொல்லாம பாடி பாடி இப்பதான் சொல்றியா? நீங்க தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே. ஏய், இரு அப்பாக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா சொல்லணும்னு வந்தேன். நீங்க என்ன வெயிட் பண்ண வச்சீங்கல்ல, அதான் நானே எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சாரிடி குட்டி, அந்த பொண்ணும் பாவம்ல. சரி சரி, பொழைச்சு போங்க. சரி மேடம், ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் 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 யோ, என்னடி? சிரித்தபடி அவன் ஓரடி எடுத்து வைக்க ஓடிப்போய் அவனை இறுக தழுவி கொண்டவள் தன் தலை எட்டும் உயரத்தில் இருந்த அவன் நெஞ்சில் முத்துச்சரம் தொடுத்தாள். தேங்க்யூ, நீங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடந்திருக்காது. அப்படியா? பட்டென்று அவன் வாயில் அடித்தவள். சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணிக்கிட்டு. வசி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் எப்படியாவது கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி குணமாயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள் ஆன்டி எல்லாம் செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. நித்தமும் கூடவே இருக்கேன்னு சொல்லி இருக்கா. நீங்களும் கூடவே இருக்கணும். கண்டிப்பா. அவளை இறுக அணைத்து கொண்டு அவள் சந்தோஷத்தை ரசித்தான் அவன். ஏன் இப்படி? ஏன் இப்படி? இல்ல, ஏன் இப்படி எனக்காக இவ்ளோ? மை டியரஸ்ட் லூசு, காதல் ஒருத்தியை கைப்பிடித்து அவள் காரியம் யாவிலும் கை கொடுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கையா? அது காதல் ஒருவனை கைப்பிடித்து. எனக்கு இப்படித்தான் தெரியும். எனக்குன்னு ஒருத்தி வந்தப்போ நானும் அப்படியே அவகிட்ட சரண்டர் ஆயிட்டேன். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மட்டும்தான் நிஜமான சந்தோஷம். எனக்காக மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமே கிடைக்காதுன்னு அவ தான் எனக்கு கத்து கொடுத்தா. எவ அவ? இப்போ எவளோட உதட்டுல ஈரம் படுதோ அவதான் அவ. ஏய், சொல்லி முடிப்பதற்குள் அவள் உதடுகளை கவ்வி இருந்தான் அவன். படபடப்புடன் விலகி கொண்டவள் அவன் வயிற்றில் குத்தினாள். காவாலி காவாலி, கேம்பஸ்குள்ள என்ன வேலை பண்ணுது பார். அவனை உதறி பத்திரம் காட்டிவிட்டு ஓட முயன்றவளை எட்டி பிடித்த நேரம் அவனுடைய மொபைல் ஒலிக்கவே கைக்குள் அவளை இறுக்கியபடி போனை ஆன்சர் செய்தான் மனோ. சொல்லு வசி. மனோ, மீரா அங்கேயா இருக்கா? ஆமாம்டா. ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. உனக்கு ஈவினிங் கிளாஸ் இல்லைன்னு சொன்னியாமே? ஆமா, நான் ஃப்ரீ தான். அப்ப அவளையும் கூட்டிட்டு வர்றியா? சரி. மனோ, வீட்டுக்கு கிட்ட வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு வரையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ பிளான் பண்ணுவது புரிய சிரித்தபடியே ஒப்புக்கொண்டவன் போனை பாக்கெட்டில் போட்டான். கை வலிக்குது விடியா? அவள் முனக இன்னும் இறுக்கி கொண்டவன். நாம ஒரு இடத்துக்கு போறோம் என்றான். எங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர முடியாது. பில்டப் பண்ணாம வாடினா. ஏயா, உங்களை கேம்பஸ்ல இருந்து துரத்த மாட்டாங்களா? லெக்சர் டைம் தவிர மீதி நேரமெல்லாம் ஊர் சுத்திட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நாங்க கவர் பண்ணிக்குவோம். இப்ப நீ கிளம்பு என்றபடி கதவை பூட்டிக்கொண்டு அவன் போன இடம் வென்சர். அங்கே இருந்த சேலைகளை எல்லாம் கலைத்து அவளுக்கு பிடித்தது போல நீல பச்சை தாவணியும் நூல் வேலைப்பாடுமா இருந்த 2 பீஸ் சாரியும் அதே நீளத்தில் ரெடிமேட் பிளவுஸும் அதற்கு மேட்சாக அணிகலன்களும் வாங்கி கொண்ட போது அவன் தேர்வுகளை சிரிப்போடு பார்த்தபடி பொறுமையாக இருந்தவளுக்கு அடுத்து அவன் பார்லர் முன்பாக கொண்டு போய் நிறுத்த அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. என்ன நடக்குதுங்க என்று அவனை முறைத்தாள். நாம ஒரு இடத்துக்கு போறோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளை ஏறக்குறைய இழுத்து கொண்டு போய் பார்லரில் விட்டு அதையெல்லாம் அணிந்து தயாராகும்படி சொல்லிவிட்டுத்தான் புறப்பட்டு போய்விட்டான். வேறு வழியின்றி அங்கே இருந்த பியூட்டிஷியன்களின் துணையுடன் அவள் தயாராக ஆரம்பித்தாள். தலைக்கு கொண்டை போடுவோமா என்று அவர்கள் ஆரம்பிக்க, ஐயையோ என்று அலறி, சும்மா ப்ளோ ட்ரை மட்டும் போதும் ப்ளோ ட்ரை மட்டும் போதும் என்று ஒரு வழியாய் தப்பித்தாள். தயாராகி முடித்தவளுக்கு முகத்திலும் எளிதான மேக்கப் போட்டு விடப்பட அவனுடைய தெரிவுகள் தனக்கு அழகாய் பொருந்துவதை கண்ணாடியில் பார்த்தபடி அவனுக்காக காத்திருந்தாள் மீரா. மிக எளிமையாய் ஆனால் அழகிய அதே நீல நிற குர்தாவில் தலையில் ஸ்பைக்ஸ் எல்லாம் வைத்தபடி அட்டகாசமாக அவள் முன் வந்து அவன் நின்றபோது
ஒரு கணம் அசந்துதான் போனாள் அவள். இருவரும் மாறி மாறி பார்வையால் விழுங்கிக் கொண்டாலும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. இனி எங்கே போறோம்? வீட்டுக்கு போய் வசிகிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ம் ஏன் போன்ல சொன்னா ஆகாதா என்று மனதில் நினைத்தாலும் அவள் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மீராவின் வீட்டில் போய் காரை நிறுத்திவிட்டு கேட்டை திறந்தபோது இருவருக்குமே குபீர் சிரிப்பு பெருகியது. காரணம், கேட்டின் உட்புறமாக மிகப்பெரிய பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அடிக்கும் முட்டாஸ் வர்ணங்களில் இருந்த பேனரின் அமைப்பை விட அதில் எழுதியிருந்தவைதான் தெய்வீக லெவல். வெற்றிக்கனியை வென்று வந்திருக்கும் தல மகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துவோர் உலகநாயகன் மனோ, இளைய தளபதி வசி, ப்ரூஸ்லி, நிது, லிட்டில் சூப்பர் ஸ்டார், பீப் சுபா மற்றும் WKC. மொத்த கம்பெனியை இங்கதாயா இருக்காங்க. ஹா, நாம நினைச்சதை விட பெரிய பார்ட்டி போல இருக்கே. இதுக்கு தான் என்னை பார்லர்லாம் கூட்டிட்டு போனீங்களா? எஸ். அங்கேயே நில்லுங்க நில்லுங்க என்றபடி பிங்க் சேலையில் ஓடி வந்த நித்யா, ஆரத்தி ஆரத்தி சுத்தணுமே என்று ஒரு கணம் யோசித்து அந்த பக்கமாக ட்ரேயில் பாயாச கப்புகளை ஏந்தி கொண்டு வந்த செல்வனிடமிருந்து அதை கைப்பற்றி அவர்களின் முன்னே 3 முறை சுற்றுவது போல சுற்றினாள். நித்து, பண்ணணும்னா ஒழுங்கா பண்ணணும், இப்படி கேலி பண்ணக்கூடாது என்றபடி சந்தனத்தோடு வந்த சித்ராவும் பட்டு சேலையில் இருந்தார். அவர் இருவருக்கும் வைத்துவிட WKC ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கைதட்ட மீரா தன்னை சுற்றி நடந்த கலாட்டாக்களை கண்டு சிரிப்பில் குலுங்க, சக்தியும் ஆதியும் கையில் வெறும் இலைகளை கொண்டு தாறுமாறாக கோர்த்த மாலையை கையில் ஏந்தியபடி இவர்களை நோக்கி நடந்து வந்தனர். அந்த மாலையை நினைத்து அவர்களுக்கே சிரிப்பை அடக்க முடியவில்லை. மனோ, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்றபடி 10 ஸ்டெப் பின்னே போக முயல செல்வன் அவனை இறுக்கமாக பிடித்து கொள்ள ஆதி அவன் கழுத்தில் மாலையை போட்டே விட்டான். அண்ணா, ஒரே ஒரு போஸ் கொடு, நான் உங்க 2 பேரையும் ஃபேஸ்புக்கில் போட போறேன் என்றபடி அவர்களை படம் பிடிக்க முயன்றாள் நித்து. விளையாடினது போதும், அவங்கள உள்ள கூப்பிடுங்கப்பா. ராஜவேலின் சத்தம் உள்ளிருந்து வந்தது. இருவரையும் 2 கைகளால் பிடித்தபடி அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் நித்யா. நித்து, ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடி இருக்கலாம் தானே? கிடைக்கிறது தாண்டி பெரிய விஷயம். கிடைச்சா அப்புறம் பண்ணிடுவோம் தானே? உன் ஸ்டாஃப்ஸை கேட்டுப்பார், இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்வாங்க. அவங்க எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நீயும் என்ஜாய் பண்ணு என்றாள் அவள். உள்ளே போனால் அவர்களுக்கு சேர் எல்லாம் இலை தழைகளால் படு காமெடியாக அலங்கரித்து வைத்திருந்தார்கள். ஒரு ஸ்பூஃப் நிச்சயதார்த்தம் போலவே இருந்தது. ஆலுமா டோலுமா பெரும் சத்தத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. இதுக்காயா வேலை மெனக்கிட்டு பார்லர்லாம் போனோம்? மனோவின் காதை கடித்தாள் அவள். எனக்கு தெரியுமாடி இவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு என்று அவன் பதிலுக்கு பல்லை கடித்தான். மனோன்மணி, இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்பீட்டா. அம்மா மீராவுக்கு சேலை வாங்கி வச்சிருக்காங்க, நீ என்னடான்னா கட்டிவிட்டே கூட்டிட்டு வந்துட்ட. நித்து, அவனை நோட் பண்ணு. சாரும் பார்லர் போயிட்டு தான் வந்திருக்கார். டே, அன்னைக்கு குர்த்தா வாங்க மாட்டேன்னு அவ்வளோ அடம் பிடிச்சியடா. ஆதி அவன் பங்குக்கு கலாய்த்தான். அவள் கான்ட்ராக்ட் வாங்கினதுக்கும் இவன் ஸ்பைக்ஸ் வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? வசி தன்னுடைய வீல் சேரை உருட்டியபடி வந்தவன் மீராவை அணைத்து வாழ்த்தினான். உடனேயே அவர்களுடைய கிரீசி ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே சூழ்ந்து கொண்டு வாழ்த்த கொஞ்ச நேரம் அந்த இடம் அமளி துமளிப்பட்டது. சுரபையில் இருந்து பஃபே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ராஜவேல் மற்றும் ஜான்சன் தம்பதியினர் தான் அங்கே பெரியவர்களாக இருந்த காரணத்தினால் ஜான்சனை அழைத்து கொண்டு ஹாலின் நடுவில் வந்தார் ராஜவேல். இந்த சந்தோஷத்துல இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு மனோ 2வது பையன். வசியும் தங்கச்சி கல்யாணம் தான் தனக்கு முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். நீங்க 2 பேரும் என்னப்பா சொல்றீங்க? அதான் மனோ முகத்திலேயே தெரியுதே. என்ன நீ கேட்டுட்டு இருக்க என்று ஜான்சன் சிரித்தார். எங்க வீட்டில் 2 கல்யாணமும் ஒரே மேடையில் நடத்த மாட்டோம். அதனால ஆதி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே மனோவுக்கு பண்ணிடலாம். இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாள்ல நிச்சயம் பண்ணிடலாம். நீ என்னப்பா சொல்ற என்று அவர் வசியை கேட்க மனோ ஆதியை சைகையால் அழைத்தான். என்னடா என்று அவனிடம் சென்று குனிந்தவன் பிறகு சிரிப்புடன் நிமிர்ந்து, அப்பா, அவனுக்கு சம்பிரதாய நிச்சயதார்த்தத்துல இஷ்டம் இல்லையாம். சார் மோதிரம் எல்லாம் இன்னைக்கே ரெடியா வச்சிருக்கிறதால இன்னைக்கே பண்ணிக்கிறாராம் என்று சத்தமாய் அறிவித்தான். மீராவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அடப்பாவி, நீ பிளானோட தான் வந்திருக்கையா என நித்யாவும், அதான் இந்த ஸ்பைஸா என சக்தியும் ஆள் ஆளுக்கு ஓட்ட ஆரம்பிக்க சித்ராவுக்கு அப்படி நடத்துவது பிடிக்கவில்லை என்றாலும் மகன் கடவுள் நம்பிக்கையற்றவன் என்பதால் அவன் இஷ்டத்துக்கே விடும்படி ராஜவேலிடம் அவரும் பச்சை கொடி காட்ட
உடனடியாகவே அந்த இலை தழைகளை அகற்றி மேலே மாடியில் இருந்த அலங்கார பொருட்கள் கொண்டு வந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த ஹால் அலங்கரிக்கப்பட்டு விட்டது. மனோ, நாங்க ரிங் வாங்கலையே என்று வசி சங்கடமாய் கேட்க, நானே 2 வாங்கிட்டு வந்துட்டேன்டா என்ற மனோவின் பதிலுக்கு, என்னடா நீ என்றான் அவன் தவிப்பாய். அவனுடைய சங்கடத்தை புரிந்து கொண்டவனாய், லூசு, இந்த காலோட நீ வெளியே போய் வாங்க முடியுமா? மீரா தானே வாங்கியாகணும். அதான் நானே பார்த்துக்கிட்டேன். நீ எங்க கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடு. இப்போ சும்மா குழம்பாம கிளம்பு என்று அவன் வாயை அடைத்து விட்டான். சிவப்பு வெல்வெட் பெட்டியில் படுத்திருந்த ஒயிட் கோல்டு மோதிரங்களில் ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டிவிட்டு மற்றதை அவன் எடுத்து கொண்டான். எல்லோரும் சூழ்ந்து நின்று வாழ்த்த கேமிராக்கள் கிளிக்க இருவருமாய் மோதிரங்களை மாற்றிக்கொண்டனர். பிறகு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற தொடர்ந்த விழாவில் மாலையில் ஒவ்வொருவராக விடை பெற்று போக இறுதியில் குடும்பத்தினர் மட்டும் மிஞ்சியிருந்தனர். மனோ சம்பிரதாயமெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டான். ஆனா நித்யா என் ஒரே பொண்ணு, அவளுக்கு சம்பிரதாயமா நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா வசி. எனக்கும் அது பிடிக்கும் அங்கிள். என் கால் குணமாகட்டும், மீரா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க நிச்சயத்தை வச்சுக்கலாம். அவ்வளோ நாள் ஆகுமா என்று கேட்ட நித்யாவின் குரல் அங்கே ஒரு சிரிப்பலையை உண்டு பண்ணியது. கொஞ்ச நேரத்தில் மீராவும் மனோவும் மட்டும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். மீராவின் கைகளை தன் கைகளுக்குள் பொதித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மனோ. கோபமா என் மேல? எதுக்கு? உங்ககிட்ட கேட்காம ரிங் எல்லாம் கொண்டு வந்தேன்னு? சேச்சே, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரிங். தேங்க்ஸ். அவள் விரல்களை உதட்டில் ஒற்றினான் அவன். மனோ, சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எங்க இருப்போம்? உனக்கு எங்க இருக்கணும்னு சொல்லு. என்னோட அப்பார்ட்மெண்ட், அப்புறம் அப்பா கொடுத்த கலர்ஃபுல் ரெசிடென்ஸ்ல ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட், உங்க வீடு, இதுல எது உன்னோட சாய்ஸ்? அவள் விரல்கள் மாடியை சுட்டி காட்டியது. எங்க அப்பா அம்மா இருந்த வீடு. நானும் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா மட்டும். உனக்கு அதான் இஷ்டம்னா எனக்கு ஓகே. நிஜமாவா சொல்றீங்க? உங்க அப்பார்ட்மெண்ட் அளவுதான் இருக்கும், பரவாயில்லையா? அதான் 3 ரூம் இருக்கே. நான் அதுக்கு மேல குழந்தை பெத்துக்கிறதா இல்ல. அவன் சிரித்தான். சி, நான் அதை கேட்கல. நிஜமாவே உங்களுக்கு ஓகேவா? ஓகே, பட் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னது? உங்க கம்பெனி வேலையெல்லாம் இனிமே என் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. வேணும்னா 3வது மாடி கட்டிக்கோங்க 2 பேரும். அப்புறம் என்னதான் நித்யா வசி நம்ம அண்ணா தங்கச்சியா இருந்தாலும் குடும்பம்னு வந்தா தனிதான், பிரைவசி இருக்கணும். இப்போ ஸ்டெப்ஸ் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வெளியவும் கட்டணும். அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் பிரைவசி கிடைக்கும். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகேனா எனக்கு ஓகே. என்ன சொல்ற? டபுள் ஓகே. தேங்க்ஸ் செல்லம். அவ்வளோதானா? காலையிலிருந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாதா? மனோ, கிளம்பலாமா? வெளியே இருந்து அம்மாவின் குரல் கேட்டது. கூடவே, நான் போய் அவனை எடுத்துட்டு வரேன் என்றபடி நித்யா ஓடி வரும் சத்தமும். உடனே மூக்கில் வேத்திடுச்சு பார் என்று அவன் கடுப்பாக சிரித்தபடியே அவனை வெளியே இழுத்து சென்றாள் மீரா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.